அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி. ஓம் மகத்துவம் பொருந்திய அகத்திய பெருமான் திருவடிகள் போற்றி. ஓம் பிறவி கடல் கடந்த கல்வி கடல் கருணை வள்ளல் கருவுருவாய் வந்த அருட்குரு ஆசான் கருவூர் தேவர் பெருமான் திருவடிகள் போற்றி. ஓம் எண்ணில்லா கோடி சித்தரிசிகணங்களும் ஓர் உருவாய் திகழும் ஓங்காரக்குடிலாசான் வள்ளல் மலரடி ஞான திருவடிகளே போற்றி போற்றி போற்றி. அன்னதான அருட்பிரசாதம் ஓங்காரக்குடியில் குருநாதர் கருணை மிகுந்த அருளாசினால் அகிலமெங்கும் லட்சோப லட்ச ஏழை எளிய மக்கள், முடியாதவர்கள், முதியோர்கள், பஞ்சபராதிகள் என பல்வேறு கோணங்களில் பசி என்கிற நெருப்பை ஆகாரம் கொடுத்து அணைத்து கொண்டிருக்கிறது ஓங்காரக்குடியில் குருநாதர் கருணை மிகுந்த அருளாசியினால். இது போன்ற ஞானிகள் ஆசி பெற்று அனுதினமும் ஏழை எளிய மக்களுக்கு பசியை நீக்கக்கூடிய இந்த அன்னதான அறப்பணி தர்மத்திற்கு பொதுமக்களாகிய அனைவரும் தங்களால் இயன்றதை நீங்களும் தர்ம காணிக்கையோ அல்லது பொருள் உதவியோ எது செய்தாலும் நம் சந்ததிகள் 21 தலைமுறைக்கும் அது எல்லையில்லா புண்ணியம் என்று ஞானிகள் அருளிய அருள்வாக்காகும். தானென்ற கொடும்பாவும் தீர்க்குமாசான் தர்மத்தின் வழி சொல்லி கருணை வைப்பான் ஊனென்ற மந்திரமே உபதேசித்து உண்மையுடன் சுழுமுனையில் இருக்குமென்று கோனென்ற சிவரூபம் கண்ணில் காட்டி கோபமென்ற முனை போக்கி ஆசை போக்கி தானென்ற ஆணவங்கள் தன்னை போக்கி நாட்டிடுவார் குருநாதன் மோட்சம்தானே என்று மகான் கொங்கண மகரிஷி அருளிய இந்த அருள்வாக்கு உலக மாந்தர்களுக்கெல்லாம் நாம் கோடான கோடி பிறவிகள் எடுத்தாலும் கணக்கில்லா கோடி பாவங்களை செய்தாலும் ஒரு மகானின் ஆசி பெற்று செய்யக்கூடிய தர்மம் இந்த வையகமும் வானகமும் ஆற்றல் பெற்று பருவமழை பெய்து மாந்தர்கள் சிறப்படைந்து கடவுள் தன்மை பெறுவார்கள் என்பது ஓங்காரக்குடியில் உலக மக்களுக்கு குருநாதர் உபதேசமாக அருளிய உபதேசமாகும். நாமும் இந்த நெறியை கடைபிடித்து நாமளும் கடவுள் தன்மை பெற்று நம் சந்ததிகளுக்கும் நல்வழி காட்டுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். வாய்ப்புள்ளவர்கள் நீங்களும் இது போன்ற ஞானிகள் செய்யக்கூடிய தர்மத்திற்கு உதவி செய்யலாம் என்று பணிவுடன் பக்தியுடன் வேண்டப்படும்.